அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். சூப்பர் ஸ்டாருக்கு என்னாச்சு, அதுவும் உதயநிதி சினிமா நடிகர் டு துணை முதல்வர் வரை, இதுதான் இன்றைய வீடியோவினுடைய கண்டென்ட். இன்றைய நிலையில் தமிழகத்தில் இரண்டு பரபரப்பான நிகழ்வாக ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருப்பது இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று, உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் துணை முதல்வர் பதவி பற்றியது. அடுத்தபடியாக நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நலம் பற்றிய தகவல்கள். இன்றைய வீடியோ மேலே குறிப்பிட்டுள்ள இரண்டு விஷயங்கள் பற்றியதுதான். வாருங்கள் வீடியோவுக்குள். பாருங்கள், பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு சேரும். ஒருவருடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதல்வர் பதவி, அந்த பதவிக்கு அவர் வந்தது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இரண்டுமே முற்றிலும் வேறுபட்டது. அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் தன் இளம் வயதிலேயே தந்தை கலைஞருடன் அரசியல் களத்தில் இறங்கி போராடியவர். சின்ன வயசுலேயே அவர் அரசியலுக்கு வந்துட்டார். கலைஞர் கருணாநிதியுடன் இணைந்து அரசியலில் இருக்கிறார், போராடி இருந்தார். படிப்படியாக ஸ்டாலின் அவர்கள் நிலையான முன்னேற்றம் கண்டு இன்று முதல்வர் பதவியை அலங்கரிக்கிறார். அது சாதாரண விஷயம் அல்ல. ஸ்டாலின் வந்த பாதை கரடுமுரடான பாதை. அப்படி வந்தவரையே இங்கு வறுத்து எடுக்கிறார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முன்னேற்றம் அப்படி அல்ல. அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நான் அரசியலுக்கு வரமாட்டேன், அமைச்சராக மாட்டேன் என்றார் என்று சொன்னார் அவர் முன்னாடி. ஆனால் இன்னைக்கு துணை முதல்வர் பதவி வரை வந்து விட்டார். ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டார். என்ன வேகம்! அந்த பதவிக்கு அவர் வந்தது என்ன வேகம்! அதனால் திமுகவில் இருக்கும் மூத்த நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த துணை முதல்வர் பதவியே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாரேன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் மூத்த நிர்வாகிகள். அது ஒரு புறம் இருக்கட்டும். எதிர்க்கட்சிகள், அதிலும் குறிப்பாக அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை அள்ளி வீசி வருகிறார்கள். இப்போது மட்டுமல்ல, எப்போது உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்தாலும் இந்த விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதது தான். அதென்ன அரசியலில் மட்டும் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இது ஒரு கேள்வியாகவே இருக்குது. அரசியல்வாதிகளின் வாரிசுகள் அரசியலுக்கு வரக்கூடாதா? அவர்களின் குடும்பங்கள் அரசியலில் நுழையக்கூடாதா அல்லது ஈடுபாடு காட்டக்கூடாதா? ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றிருக்கும்போது இதற்கு மட்டும் என்ன விதிவிலக்கு என்பதுதான் கேள்வி. வாரிசு, குடும்பம் என்றாலும் மக்கள் ஓட்டு போட்டுத்தானே பதவிக்கு வருகிறார்கள். மக்கள் ஓட்டு போட்டுத்தானே வர்றாங்க. இதற்கெல்லாம் மக்கள் தானே எஜமானர்கள். ஜனநாயக நாட்டில் மக்கள் தீர்ப்புத்தானே மகேசன் தீர்ப்பு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்தது காலத்தின் கட்டாயம். ஸ்டாலின் அவர்களுக்கு பின் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் சரியான சாய்ஸ். இல்லை என்றால் கட்சி சிதறிவிடும்.
அதற்கு உதாரணம் இருக்கிறது. இப்போது அதிமுக ஒற்றுமையின்றி ஆளுக்கு ஒரு பக்கமாக நான் நீ என்று இருக்கும் நிலைக்கு திமுகவும் ஆளாகிவிடும். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்துவது அந்த கட்சிக்குத்தான் நல்லது. மேலும் உதயநிதி அவர்களின் செயல்பாடுகள், அவருடைய ஜனரஞ்சகமான பிரச்சார யுக்திகள் கடந்த கால தேர்தல்களில் கட்சிக்கு பேருதவியாக இருந்தது என்று அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக அந்த எய்ம்ஸ் செங்கல் மற்றும் இந்த 29 பைசா சமாச்சாரம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இளைஞரணி தலைவராக, அமைச்சராக அவர் சுற்றி சுழன்று பணியாற்றி வருகிறார். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நல்லாவே அவர் அந்த களத்தில் இறங்கி வேலை செய்கிறார். தேர்தல் களத்திலையும் சரி, தன்னுடைய அமைச்சர் பதவி ஏற்றதுக்கு பிறகும் சரி, நன்றாக வேலை செய்து வருகிறார். மேலும் 2026 தேர்தல் இளைஞர்களின் எழுச்சிமிக்க தேர்தலாகத்தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நடிகர் விஜய் தன்னுடைய இலக்கு என்று 2026 தேர்தல் களத்தை காண இருக்கிறார். வந்துட்டார் அவர். திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதவி உயர்வு, துணை முதல்வர் பதவி உயர்வு அவருக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கும். அதனால் அவர் ஆக்கபூர்வமாக செயல்பட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குத்தான் இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை களத்தில் இறக்குகிறார்கள். அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கலைஞர் ஸ்டாலின் அவர்களை புடம் போட்ட தங்கமாக திமுகவின் ஒரு அங்கமாக மாற்றியது என்பது வேறு கதை. இன்றைய நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இத்தனை அவசரமாக துணை முதல்வர் பதவி அளிக்கப்பட்டது வேறு கதை. இரண்டுமே அந்தந்த கால சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட சரியான முடிவுதான். அரசியலில் விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதது. கவுண்டமணி சொன்னது போல் அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா, சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். திமுகவை பொறுத்தவரை அன்று இருந்தது போல் இன்றும் என்றும் உயிர்ப்புடன் இருக்கும். அதற்கான முடிவுகளைத்தான் அந்த கட்சி எடுக்கும். அதற்கான முடிவுகள் தான் எடுக்கிறாங்க. அதுபோல அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவி அவர்கள் இருந்தபோது அவர் சொன்ன வாக்கு என்ன என்றால், எனக்கு பிறகு 100 ஆண்டுகள் அதிமுக இருக்கும் என்றார். அது அந்த மாதிரி அந்த அதிமுக 100 ஆண்டுகள் இருக்கணும்னு சொன்னால் அது யார் கையில் இருக்குது? அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையில் தான் இருக்கிறது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், திமுகவில் தலைவர்கள் சொல்வதை தொண்டர்கள் கேட்கிறார்கள், கட்டுப்படுகிறார்கள். அதிமுகவில் தொண்டர்கள் நினைப்பதை தலைவர்கள் கேட்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். அதுதான் வித்தியாசம். ஆக திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக இரண்டுமே இன்றைய நிலையில் தமிழகத்துக்கு தேவைதான். அதனால்தான் தமிழக மக்கள் மாறி மாறி வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தி வருகிறார்கள். திமுக ஆளுங்கட்சினா ஏடிஎம்கே எதிர்கட்சி, ஏடிஎம்கே ஆளுங்கட்சினா திமுக எதிர்கட்சி, அப்படி கொண்டாடுறாங்க. அதுதான் தமிழர்களுடைய வாக்காளர்களின் மனநிலை. இதுதான்ப்பா இன்றைய அவர் துணை முதல்வர் பதவிக்கு வந்தது பற்றி நம்மளுடைய கருத்து. அடுத்தபடியாக நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நிலை பற்றிய தகவல்கள் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நிலையில் தொடர்ந்து இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பற்றித்தான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. 74 வயது இருக்கும் அவருடைய தற்போதைய உடல்நிலை அவருடைய வேகத்திற்கு ஒத்துழைப்பு தர மறுக்கிறது. அவர் நடக்கிறப்பே பாருங்கள், ஃபாஸ்ட்டாக நடப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார். ஆனால் அவருடைய சுறுசுறுப்புக்கும் அந்த வேகத்திற்கும் அவருடைய உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது.
தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்ற உச்ச நிலையை அடைந்தது மட்டுமல்ல, இந்திய அளவில் மிகப்பெரிய புகழையும் பெற்றுவிட்டார் ரஜினிகாந்த். தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டித்தான் அவர் அரசியலுக்கு வருவதையே தவிர்த்தார். அப்படித்தான் அவர் அரசியலுக்கு வர்றதை தவிர்த்தார். ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தவர் வருவேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னுடைய உடல்நிலை ஒத்து வராதுன்னு தவிர்த்துட்டார்ல. அதே போல் திரைத்துறையில் இருந்தும் அவர் தன் உடல்நிலையை கவனத்தில் கொண்டு விலகி ஓய்வெடுக்க வேண்டும். அதுதான் முறை. அரசியலுக்கு நீங்கள் வரல, உடம்பு ஒத்துக்கலன்ட்டீங்கல்ல, அப்போ திரைத்துறையிலையும் அதை மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது தான் உங்களுடைய இது நிலை. அதுதான் அவருக்கும் நல்லது. என் ரசிகர்களுக்காக நடித்து கொண்டே இருப்பேன் என்று அவர் முடிவெடுத்தால் அப்போ நீங்கள் அரசியலிலும் ஈடுபடலாமே. அவரை நம்பியிருக்கும் ரசிகர்களுக்குத்தானே நீங்கள் நடிக்கிறீர்கள். அப்போ நீங்கள் அவரை நம்பியிருக்கும் ரசிகர்களுக்காக அரசியலுக்கும் வரலாமே. ஆக இந்த அரங்கசேகர் யூடியூப் சேனல் மூலமாக நாம் அவருக்கு விடுக்கும் வேண்டுகோள் இதுதான். ரஜினிகாந்துக்கு விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், உங்களுக்கு அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம், பேசாமல் ஆன்மீகத்தில், உங்களுக்கு பிடித்த ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு கொண்டு மக்களுக்கும் உங்கள் ரசிகர்களுக்கும் ஆன்மீக செய்ய வேண்டும், தன்னலமில்லாமல் ஆன்மீக தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். இனி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.